ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதிரியினுடைய காலடி மண்ணை வச்சு அவர்களுடைய செயலை முடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பூஜை பெரிய முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வேண்டாத நபர்கள் சதா எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் வந்துட்டு தொல்லம் கொடுக்குறாங்க, இல்லை இந்த மாதிரி சொந்தக்காரங்க வந்து வேண்டாத நபர்கள் இருக்காங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் சதா வம்புக்கு வந்துகிட்டே இருக்காங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது. அவங்க சதா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க, உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்துட்டு தேவையில்லாத வேலைப்பாடுகள் ஏதாவது வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன்கிறது நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி சித்தனூர்கள் குறிப்பிட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் மீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, எதிரினுடைய சம்மந்தப்பட்ட நபர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய காலடி மண்ணை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும். சேகரித்து வச்சுட்டு அது கூட வந்து சாம்பலும் அது கூடயே கட்டுக்கொடியினுடைய சூரணம். சரிங்களா? கட்டுக்கொடி மூலையை எடுத்து அதை வந்து சூரணம் செஞ்சு அதை வந்து இந்த மூணையும் ஒன்றாக சேர்த்து இது கூட வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எட்டி விதை தைலம். அதை வந்து எட்டி விதை தைலம் எப்படி இது எடுக்கணும்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த எட்டி விதை தைலத்தை வந்து சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா வந்து அரைச்சி இதை வந்து வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் இடித்து நல்லா பொடி மாதிரி செய்து வச்சுக்கணும். சரிங்களா? பொடி மாதிரி செய்து வச்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். இது மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப அதீத சிறப்பு. சரிங்களா? அதுவும் வந்துட்டு இந்த உங்களுக்கு கரெக்டாக கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையிலையோ, இல்லை இந்த பனைமரத்தினுடைய வடக்கு திசையிலையோ இந்த மாதிரியான இடங்களில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத பலன்கிறது கை மேலே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இடங்களில் தலைவாழையில் வச்சு அதற்கு மேலே வந்து நீங்கள் செய்து வச்சுருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பல் பொடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு சுரைக்குடுவை ஒன்று வாங்கிக்கலாம். சரிங்களா? அதை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லை சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு சுரைக்காய், ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய சுரைக்காய் ஒன்று எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த விதையினர்கள்லாம் போக்கிட்டு அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வேப்பெண்ணெய் ஊற்றி வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிறீங்க. தீபம் ஏற்றிட்டு முறையாக இதற்குண்டான தூப தெய்வங்கள் பழையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோ இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கலாம். இப்போ இதே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் அந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த இப்போ நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர் அவர் வழக்கமாக போகிற வர பாதையிலோ, இல்லை அவருடைய வீட்டு வாசல்லையோ, இல்லை அவர் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு இடம் இருக்குது அந்த வழியாக போயிட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரியான இடம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான இடங்களில் தூவி விட்டுட்டு வரீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த வழியாக போகும்போது இதில் நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த தேவதை வந்து அவர் மேலே ஏறி அவருடைய செயல்களை முடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் விட்டால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஓடிடுவார். சரிங்களா? அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரும் சொல்லி சித்தநூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.